வணக்கம். என் பேர் சாந்தி. தொழிலாளர் துறையில் உதவி ஆணையரா இருக்கேன். தமிழ்நாடு கட்டுமான நிறுவன கழகத்திலிருந்து சிறப்பான பல திட்டங்கள் கட்டுமான தொழிலாளர்களுக்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அது மிக சிறப்பான திட்டம். ஆகஸ்ட் அறிவிப்புல மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 10,000 கட்டுமான தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு கணினி பயிற்சி தொடர்பான ஒரு முழுமையான நல்ல திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த திட்டம் மிக உபயோகமான திட்டமா இருக்கு. கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்துல பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளர் அவர்களுக்கு மட்டும் இல்லாம அவர்களோட குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்த இந்த திட்டத்தில அனைவரும் பயன்படுத்தும் விதமாக மிகவும் எளிமையான பதிவு முறை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுல சொல்லித்தர நிறுவனம் கஜானன் அவங்க ஆந்திரா மற்றும் தெலுங்கானால 2 லட்சம் பேருக்கு ஏற்கனவே பயிற்சி கொடுத்த ஒரு மிக சிறந்த நிறுவனத்தை நம்ம தேர்வு செஞ்சிருக்கிறோம். இந்த பயிற்சியில கலந்துக்கிற முறையும் ரொம்ப ரொம்ப எளிமையான முறைதான். அவர் கட்டுமான தொழிலாளராக இருக்கணும். அவரோட குழந்தை ஒரு யூஜியோ அல்லது பிஜியோ அல்லது என்ஜினியரிங்கோ படிச்சிட்டு இருக்க குழந்தையா இருக்கணும். அந்த மாதிரி அவங்க பயில்றதுக்கான கல்வி உதவித்தொகை நம்மளுடைய அலுவலகத்துல அவங்க விண்ணப்பிச்சிருக்கணும். இந்த 3 கண்டிஷன் தான். சோ அது இருக்கும்போது அவங்க அந்த விண்ணப்பிச்சிருக்கிற அந்த குழந்தைகள் எந்த குழந்தையோ ஒரு தொழிலாளி 2 குழந்தைகளுக்காக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். ஒரு 40 வகையான சிறப்பான பயிற்சிகள் உள்ளது. இதுல ரொம்ப முக்கியமா ஏஐ டெக்னாலஜி. இப்ப நம்ம இதை படிக்கும் போது ஏஐ சம்பந்தமாக இப்ப படிக்கும் போது இந்த காலத்துல குறைந்தபட்சம் 30,000 இருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கணினி நிறுவனத்துல போய் அவங்க கட்டி படிக்க வேண்டியது இருக்கும். ஆனா முற்றிலுமாக அது கட்டுமான கழகத்தின் மூலமாக அந்த தொகை கட்டுமான தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு செலுத்தப்பட்டு அதன் மூலமாக இந்த பயிற்சி நடைபெறுகிறது. இந்த பயிற்சி நடைபெறுவதற்கான பயிற்சிக்கான வழிமுறை, பதிவு செய்வதற்கான வழிமுறை எல்லாமே ஒரு வீடியோ தொகுப்பாக எல்லாருக்குமே அது வழங்கப்பட்டிருக்குது. அதுல நாங்க எளிமையான முறையா அந்த குழந்தையுடைய மொபைல் நம்பர், அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்களோட புகைப்படம், அவங்களுடைய கையெழுத்து இது மட்டும் பதிவேற்றம் செய்யணும். சோ இதை பதிவேற்றம் செஞ்சா அவங்களுக்கு தனியான ஒரு எண் வழங்கப்படும். அந்த எண்ணில இருந்து அவங்களுடைய கைபேசி மூலமாகவே இந்த கோர்ஸ படிச்சுக்கலாம். இதுக்கு ஒரு லேப்டாப் வேணும்ன்ற அவசியம் இல்ல. சோ மொபைல்ல இருந்தே அவங்க படிச்சுக்கலாம். இது எல்லாமே ஏற்கனவே ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ்ல இருக்கும். இருந்தாலுமே அதுல ஒவ்வொரு டைமும் ஒரு டியூட்டர் உங்களுக்கு சொல்லித்தர மாதிரியான அமைப்புல தான் அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அந்த மாதிரி அவங்க சொல்லித்தரும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் ஏற்பட்டா அந்த சந்தேகத்தை நீங்க தெளிவுபடுத்திக்கிறதுக்கான வாய்ப்பும் அதுல இருக்கு. இதுல ஐஐடி ப்ரொஃபசர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த கோர்ஸ சொல்லி தர்றாங்க. இது மிக மிக சிறந்த வாய்ப்பு. ஒரு தொழிலாளி தன்னோட குழந்தைய ஒரு ஐடி நிறுவனத்துல போய் பணிபுரியணும் அப்படிங்கறது ஒரு கனவா வச்சிருந்தாங்கன்னா அந்த கனவை நிறைவேற்றதுக்கான வாய்ப்பை இப்ப கட்டுமான கழகம் உங்களுக்காக வழங்குது. இந்த அருமையான வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கணும். இந்த கோர்ஸ் உடைய டியூரேஷன் என்னன்னா, ஒரு கோர்ஸ் அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா அதுலயே ஒரு 400 மணி நேரமோ அந்த டைம் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கும். அந்த டைம் 6 மாத காலத்திற்குள்ள அந்த குழந்தைங்க அதை நிறைவு செய்யணும். சோ ஒரு கோர்ஸை இவங்க நம்ம சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கோர்ஸை இவங்க வேணும்ன்ற நேரத்துக்கு ஆன் பண்ணிக்கலாம். மார்னிங்கா இருக்கலாம், ஆஃப்டர்நூனா இருக்கலாம், ஈவினிங்கா இருக்கலாம். அவங்களோட கன்வீனியன்ட் டைம்ல அவங்க அதை ஆன் பண்ணி அவங்க படிச்சுக்கலாம். அதுல இருந்து அந்த மணி நேரங்கள் கணக்கிடப்படும். இந்த மணி நேரங்களை கரெக்டா முடிவு செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயிற்சி இருக்கும். அந்த பரீட்சை இருக்கும், எக்ஸாம், அதுவுமே ஆன்லைன்ல தான் இருக்கும். இது முடிச்சு வெற்றிகரமா அவங்க முடிச்சுட்டாங்கன்னா அதோடைய சர்டிபிகேட்டை அவங்களுக்கு நம்ம தொழிலாளர் துறையில இருந்து கமிஷனர் ஆஃப் லேபர் அண்ட் டேக்டு டைரக்டர், அப்புறம் கஜானன் இன்ஸ்டிடியூட்டோட டைரக்டர், இவங்க 3 பேரும் கையெழுத்து போட்ட ஒரு சான்றிதழ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சான்றிதழ் கண்டிப்பா வேல்யூவான சான்றிதழ் தான். ஏன்னா வெளியே ஒரு பிரைவேட்ல போய் படிக்கிறத விட ஒரு நிறுவனத்துல, ஒரு துறையின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்ட நிறுவனத்துல நீங்க படிக்கிறதுனால அதற்கான வேலை வாய்ப்புக்கு உங்களுடைய தகுதி மேம்படுத்துறதுக்கான திட்டமாக தான் இந்த திட்டம் இப்ப அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால அனைவரும் இந்த வாய்ப்பை தவறாம பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறோம். இப்ப இதுவரைக்கும் பதிவு செய்யாத தொழிலாளர்களா இருந்தீங்கன்னா இப்ப உடனடியாக அவங்க பதிவும் செஞ்சு அவங்க குழந்தைகளுக்கான கல்வி விண்ணப்ப தொகையும் அப்ளை பண்ணிட்டு அதே மாதிரி இந்த கோர்ஸையும் உடனடியாக ஜாயின் பண்றதுக்கான எளிமையான முறை இருக்கு. நீங்க யாராவது ஒருத்தர் உங்களுக்கு இது மாதிரியான தகவல் தேவைப்பட்டா நீங்க தொழிலாளர் துறை அலுவலகம் டி நகர்ல நார்த் உஸ்மான் ரோட்ல இருக்கு. பதிவு செய்யறதுக்கான நடைமுறை மிகவும் எளிமையானது. இது அலுவலகத்திலேயே நீங்க நேர்லயும் அந்த பதிவை மேற்கொள்ளலாம். அதற்கான அலுவலர்கள் எங்களுடைய அலுவலகத்திலேயே பயிற்சி பெற்ற அலுவலர்கள் இருக்காங்க. நீங்க இங்கே அலுவலகத்திற்கு வந்தாலும் உடனடியாக பதிவு செய்து அவங்களுக்கு வழங்கப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.